ராசிபுரம் மலையம்பட்டி கிராமத்தில் நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று வந்திருக்கிறேன். அதே போல் மக்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு எங்கள் முதல்வர் அண்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டும் இங்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் கலந்து கொண்டேன். மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். மொத்தமாக ராசிபுரம் தொகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. நான் ஏற்கனவே வென்ற அடுத்த நாளே நான் சொன்னேன், வென்ற அன்றைக்கும் சொன்னேன், அதுக்கப்புறமும் சொல்லியிருக்கிறேன். அதன் ஒரு பகுதியாக தான் இப்போ நான் ஒவ்வொரு பகுதியாக சென்று நன்றி சொல்கிற இடத்துல மக்கள் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் பார்த்து தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய உடனே தீர்க்கக்கூடிய பிரச்சனை உடனே தீர்த்து கொடுத்துட்றேன். சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதம் எடுக்கும், அதை பரிசீலனையில் வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றா தீர்த்து கொடுக்குறேன். 37 லட்ச ரூபா 13 ரூபாய் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு பண்ணி இது மாதிரி மேலும் அது ஏதாவது தகவல் இருக்கா? கைது நடவடிக்கை இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க? தவறு செய்தால் கைது நடவடிக்கை இருக்கும், எல்லா நடவடிக்கையும் இருக்கும். சார் இப்போ பொறுப்பு அமைச்சராக இருக்கிறீங்க நாமக்கல் மக்கள், இதில் ஒன்றிய செல்வம் நகராட்சி இப்போ யாராவது மாற்ற மாதிரி ஐடியா தான் இருக்குங்களா? பொறுப்பு அமைச்சர்னா நான் நிர்வாக ரீதியாக தான் பொறுப்பு அமைச்சர். மாவட்ட நிர்வாகத்துக்கு அரசாங்க ரீதியாக நான் பொறுப்பு அமைச்சர் இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். கட்சி ரீதியாக எனக்கு இன்னும் பெரிய அந்த பொறுப்பு நான் என்னோட கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து நான் பணி செஞ்சேன். அவர்கள் எனக்கு நல்லதாக ஒத்துழைக்கிறாங்க. அதை பற்றி நான் எந்த கருத்தும் கூற விரும்பலை. சந்தோஷ் நல்ல ஒரு நிர்வாகி, ஒன்றிய செயலாளராக பணி செஞ்சுருக்கிறாரு. என்னுடைய தேர்தல் நேரத்தில் பணி செஞ்சுருக்கிறாரு. அது எங்கள் கட்சியோட உள் விவகாரம். அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம். நான் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டேன். இன்னும் நான் அது ஆராயணுங்கிறதுக்காக தற்காலிக நீக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் பேசிக்கிட்டோம். இனிமேல் அவர் மேலே ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒன்றும் முகாந்திரம் இல்லைன்னா மறுபடியும் ரிவோக் பண்ணிடுவார். இப்போ அது பட்டாவுக்கு பணம் வாங்கினது அது ஒன்றுங்களா? இல்லை எப்படி? பணம்லாம் வாங்கலை. அவர் பட்டாவுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. மற்றபடி பணம் வாங்கினதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி ஏதாவது ஆதாரம் தான் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துடலாம். ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் நான் தீர விசாரிச்சிட்டேன்.